வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஎட் எப்படி அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளை பிஎட் ஆன்லைன் அப்ளிகேஷன், அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். சரி வாங்க சைட்டில் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுள் அல்லது க்ரோமில் போய்ட்டு டிஎன் ஹாசா பார்த்தீங்களா, TNHASA.in சொல்லி போட்டிங்கன்னா TNHASA.in போட்டிங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் TNHASA அதில் கிளிக் கொடுத்தீங்கன்னா, அந்த லிங்கில் போய் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் பிஏ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தோடனே உங்களுக்கு பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். ஓகேவா, இப்படி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு திரும்பி வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, அது திரும்பி கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஓகே சரி வாங்க இப்போ நம்ம அதை ஃபுல்லாக பார்த்துருவோம். ஓகே, உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். எடுத்தோடனே வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் யூசர் ஐடிக்காக. இப்போ அந்த உங்களோட நேம் 10th 12th டிசி உங்களோட மார்க் லிஸ்ட்டில் உங்கள் 10th 12th மார்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதேமாரியே டைப் பண்ணுறீங்க. அடுத்தது வந்து உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, உங்கள் இமெயில் ஐடி போட்டுட்டு உங்களோட பாஸ்வேர்டு போட்டுக்கிட்டு திரும்பி என்ன பண்ணணுன்னா கீழே வந்து கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ். ஓகேவா, கன்ஃபார்ம் இமெயில் உங்கள் இமெயில் ஐடியை திரும்பி உறுதி செய்யணும். உங்கள் இமெயில் ஐடியை உறுதி செஞ்சோடனே அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து, பிறந்த தேதி இருக்குல்ல, அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த்து போட்டுட்டு அதுக்கப்புறமேலுக்கு உங்கள் பாஸ்வேர்டு கடவுச்சொல் கேட்கும். போட்டு எதுனா வந்து உங்கள் மின்னல் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோன் நம்பர் போடுறீங்க, அடுத்து உங்கள் இமெயில் போடுறீங்க, திரும்பி உங்கள் அதே இமெயில்கிட்ட திரும்பி போடுறீங்க, அது திரும்பி உறுதி செய்கிறீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் போடுறீங்க. அதுக்கப்புறமேலுக்கு உங்களோட இமெயில் ஐடியா பாஸ்வேர்டு இருக்கும்ல, அந்த பாஸ்வேர்டு போட போகிறீங்க. அந்த பாஸ்வேர்டு மினிமம் வந்து 6 லெட்டர்ஸ் தான் இருக்கணும். ஓகேவா, அது எப்படின்னு பார்த்துக்குங்க. ஆல்ரெடி நீங்கள் போட்டிருப்பீங்க. திருப்பி அந்த பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட சொல்லும். போட்டுவிட்டு சேவ் கொடுத்துருவீங்க. ஓகேவா, சேவ் கொடுத்தோன்னே ஓகே நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டு போடுவீங்க. பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். மின்னல் முகவரி என்பது வந்து சரியான மின்னல், அது தேவையில்லை. இது மட்டும் தெளிவாக படிச்சுனா பாருங்கள். உங்களது கடவுச்சொல்லை கவனமாக உருவாக்கி கொள்ளவும். கடவுச்சொல் அன்னது குறைந்தது 6 எழுத்துக்களை கொண்டது. அதில் குறைந்தது ஒரு எழுத்து எண்ணாகவும் ஒரு எழுத்து சிறப்பு எழுத்தாகவும் மற்றவை எழுத்தாகவும் இருக்க வேண்டும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் உறுதி செஞ்சது அப்புறமேலுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேவ் பட்டனை கிளிக் செய்வீங்க. அதுக்கப்புறமேலுக்கு இது வந்து மீண்டும் தொடருமான்னு கேட்டால் எஸ் கொடுப்பீங்க. இதெல்லாம் கொடுத்த அப்புறமேலுக்கு உங்களோட ஃபோன் நம்பருக்கு வந்து கடவுச்சொல்லை உறுதிப்படுத்த சேவ் கொடுத்த அப்புறமேலுக்கு உங்களோட ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓகேவா, அது ஓடிபி கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் என்டர் 1 டைம் பாஸ்வேர்டு ஓடிபின்னு வரும். ஓகேவா, அந்த 6 டிஜிட்டல் ஓப்பன் பண்ணி சப்மிட் கொடுப்பீங்க. சப்மிட் கொடுத்தோன்னே அடுத்து உங்களுக்கு என்ன ஆகும்னா வருங்க யூசர் லாகின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, இது போனீங்கன்னா இப்பொழுது காணும் இணைய பக்கம் கணினி திரையில் தோன்றும். நீங்கள் உங்கள் மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி உள்நுழைய லாகின் செய்து. ஓகேவா, என்னன்னா உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்களே, அதை போட்டு லாகின் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்டு மாரி வரும். ஓகேவா, டேஷ்போர்டு மாரி வந்தோடனே அதில் வந்து ஒன்று வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதேமாரி வந்து ஒவ்வொன்றா சொல்லி கேட்கும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இதேமாரி ஒரு 6-7 இது இருக்கும். அதை நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் வரும். ஓகேவா, அதில் போய்ட்டு உங்களோட நேம் போட போகிறீங்க. நேம் போட்டோன்னே அது உங்கள் சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலைமை. ஓகேவா, நீங்கள் எந்த ஊரும் போட போகிறீங்க. உங்கள் உங்களோட பாதுகாவலர் உங்கள் அப்பா பேர் போட போகிறீங்க. அடுத்து உங்கள் பிறந்த தேதி, டேட்டு, மந்த்து, இயர் இந்த மெத்தடில் தான் போடணும். அதுக்கப்புறமேலுக்கு உங்களோட தொடர்பு முகவரி. ஓகேவா, உங்களோட அட்ரஸ் போட போகிறீங்க. நீங்கள் மேலாக ஃபீமேலாக இல்லை வந்து ஜெண்டராக போட போகிறீங்க. தாய்மொழி என்னன்னு போடணும். நார்மலாக அப்படி தான் இருக்கும். நேஷனாலிட்டி ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரிலிஜன், மதம் இப்படி தான் இருக்கும். கம்யூனிட்டி வகுப்பு. அடுத்தது 2 உங்களோட நிரந்தர முகவரியும் இருக்கும், உங்களோட தொடர்பு முகவரியும் இருக்கும். ஓகேவா, 2த்தையும் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டோடனே அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஓகே ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், மாற்று மொபைல் எண் கொடுக்குறீங்கன்னா சொல்லி கேட்கும். வேணும்னா கொடுத்துங்க, எந்த ஸ்டேட்னு கொடுக்க போகிறீங்க. இதெல்லாம் மாவட்டம், தாலுக்கா எல்லாம் கொடுத்துட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் எந்த கேஸ்ட்டு, ஓகேவா, நேம் ஆஃப் த கம்யூனிட்டி எதுன்னு போட போகிறீங்க. அதில் உட்பிரிவு என்னென்னு போட போகிறீங்க. ஆதார் நம்பர் முக்கியம் கேட்டிருக்காங்க. சும்மா நார்மலாக தான் இருக்கும். இதான் வந்து அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, தனிப்பட்ட தகவல் இதெல்லாம் கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு வந்து சேவருங்க. இங்கே இந்த இடத்த வந்து சேவ் கன்னியூன்னு பேஜில் காமிக்கும். சேவ் கன்னி கொடுத்தோன்னே ஓகே அடுத்த பேஜ் வந்து இப்படி வரும். ஓகேவா, விண்ணப்பதாரின் பெயர் இதெல்லாம் நார்மலாக காமிக்கும். பெற்றோர் இதுதான். ஓகேங்க, இதெல்லாம் கொடுத்தோன்னே அடுத்தது என்ன வரும்னா பர்மனெண்ட் அட்ரஸ், நிரந்தர முகவரி, ஆதார் எண். இப்போ நம்ம பார்த்தோம்ல இதே தான்.
அதான் அந்த சேவ் கண்ணி கொடுத்துருவீங்க. சேவ் கண்ணி உங்கள்ட்ட சொந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கொடுத்தோன்னே அடுத்தது 2வது சொன்னால ஒரு 6 அதுமாரி வரும். ஃபஸ்ட்டு இது வந்து தனிப்பட்ட தகவல் கொடுத்துட்டோம். அடுத்து சிறப்பு ஒதுக்கீட்டு தகவல்களை பதிவு செய்தல் இதெல்லாம் வரும். இதில் வந்து ஓகே இதை பற்றி இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வேணால் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்குங்க. அப்படியே இங்கே கொஞ்சம் வந்தீங்கன்னா இப்போ 2வது இதுக்கு வந்துட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீட்டின் கீழ் நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. ஓகேவா? லெவல் ஆஃப் 40% பங்கேற்பு நிலை அந்த இது விளையாட்டு இதில் அது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்குல்ல, அதில் எந்த அளவில் டிஸ்ட்ரிக்டா, ஸ்டேட்டா, யூனிவர்சிட்டியா, நேஷ்னலா அதேமாரி கேட்கும். அது கொடுத்துங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்னா எஸ் எழுதணும். அடுத்தது வந்து மாற்றுத்திறனாளியா, ஓகேவா, எஸ் அல்லது நோ கொடுத்துக்கிறீங்க. நீங்கள் ஆர்யூ என்எஸ்சிசி, ஓகேவா, என்சிசியில் என்எஸ்எஸ்சிங்கிறேன் என்சிசியில் இருக்கீங்கன்னா எஸ் அல்லது நோ கொடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறமேலுக்கு பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ் சொன்னால அதில் 7 days இதில் காமிக்கோங்க. 7 days ஸ்பெஷல் கேம்ப் சர்டிஃபிகேட் ஹோல்டர் அட் காலேஜ் யூஜி டிகிரி லெவலில் இருந்தீங்கன்னா அதுக்கும் எஸ் அல்லது நோ கொடுத்துக்கணும். ஓகேவா? இதான் வந்து 2வது இது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அது சேவ் கண்ணி இருக்கும். சேவ் கண்ணி கொடுத்தோன்னே அது 3வது வந்துடும். கல்வி தகவல் பற்றி வரும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3வது ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டங்கிறேன். ரொம்ப முக்கியம். ரொம்ப கரெக்டாக போடணும். ஓகேவா? கற்பித்தல் மொழி இளநிலை. ஓகேவா? நீங்கள் யூஜியில் வந்து என்ன மீடியம், தமிழ் மீடியமாக படிச்சிங்களா, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களான்னு கேட்குறாங்க. அதை கொடுத்துருங்க. ஓகே. அடுத்தது நீங்கள் எஸ்எஸ்எல்சி நிலை வரை தமிழ் படித்திருக்கீங்களா, நீங்கள் 10வது வரலையும் தமிழ் படித்திருக்கீங்களா கேட்குறாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட கல்வி தகுதி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அது போட்டுக்குங்க. அதுக்கப்புறமேலுக்கு பாடக்குறியீடு கேட்டிருக்காங்கல்ல, 11 பாடக்குறியீடு எண்கள் 11 முதல் 13 வரை படிக்க தேவையான முதல்நிலை பாடப்பிரிவை படித்திருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்டிருப்போம்ல அந்த ஏற்கனவே வீடியோ, அதெல்லாம் போய் பார்த்துக்குங்க. ஓகேவா? அது நீங்கள் படிக்க விரும்புங்களா எஸ்எல் அதில் என்ன அதை நீங்கள் கிளிக் பண்ணாவே ப்ளீஸ் செலக்ட் பிஜி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நீங்கள் வந்து பிஜி லெவலில் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. அது யூஜி டிகிரி இளநிலை பட்டப்படிப்பு. நீங்கள் இளநிலை பட்டப்படிப்பு யூஜியில் செலக்ட் வந்து யூஜி டிகிரி என்னன்னு பிஏவா, பிஎஸ்சியா அப்படின்னு கேட்பாங்க. பிசியா இதேமாரி இருக்கும்ல, அது கொடுத்துக்கணும். அடுத்தது யூஜி மேஜர் சப்ஜெக்ட். நீங்கள் வந்து யூஜியில் என்னது, தமிழா, இங்கிலீஷா, மேக்ஸா, சயின்ஸா அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். அடுத்தது வந்து மதிப்பீட்டு முறைனா அதில் வந்து என்னென்ன இது வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க. கிரேடு மதிப்பீட்டு முறைனா வந்து நீங்கள் கிரேடு சூஸ் பண்ணுறீங்களா அல்லது மார்க்ஸ் சூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நீங்கள் எப்பவுமே மார்க்கே சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து அந்த மதிப்பீட்டு முறைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்தாவே ஒரு 2-3 காலம் வரும். நீங்கள் மார்க்ஸ் வரும். அடுத்ததில் வந்து கிரேடு வரும். இப்படி வரும். அதில் வந்து நீங்கள் வந்து மார்க்ஸ் கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே. அதான் மதிப்பீட்டு முறை. அடுத்து அதான் மார்க்ஸு. ஓகே. அடுத்தது நீங்கள் இளநிலை மற்றும் முதுநிலை பட்ட படிப்பில் ஒரே முதன்மை பாடத்தை படித்திருக்கிறீர்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் வந்து பிஏ யூஜி டிகிரியில் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி பண்ணிருக்கேன். அதே வந்து பிஜியில் வந்து நான் அதே ஹிஸ்ட்ரி பண்ணிருக்கேன்னு கேட்குறாங்க. இல்லை ஹிஸ்ட்ரி பண்ணாமல் நான் வேறு மாதிரி இல்லை, அங்கே வந்து நான் வந்து கிராஸ் மேஜராக வேறு ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நோ கொடுத்துடணும். அப்படி இல்லை ஒரேமாரி படிச்சிருக்கீங்களா அங்கே வந்து எஸ் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்தது முதுநிலை பட்டப்படிப்பு. நீங்கள் பிஜி என்ன படிச்சிருக்கீங்க, முதுநிலை பட்டப்படிப்பு பிஏவா, முதுநிலை எம்ஏவா, எம்எஸ்சியா அதனால சொல்லி கேட்குறாங்க. அடுத்தது அதில் முதன்மை பாடம், அதில் நீங்கள் இப்போ எம்ஏனா எம்ஏல தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, அதில் நீங்கள் என்னன்னோ அதை கொடுத்துக்கிறீங்க. அதுலேயும் மதிப்பீட்டு முறை தான் கேட்குறாங்க. அந்த மதிப்பீட்டு முறை கிளிக் பண்ணாவே ஒன்று கிரேடு, ஒன்று வந்து மார்க்ஸ் அப்படி கொடுக்கும். ஓகேவா? அப்படி அதை நீங்கள் வந்து எப்பவுமே மார்க்ஸ் கொடுத்துங்க. ஓகே. பிஎடுக்கு விண்ணப்பிக்கப்பட வேண்டிய பாடநெறின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் பிஎடுக்கு நீங்கள் பிஎட் என்ன படிக்கிறீங்க, பிஎல்ல வந்து பிஎல் வந்து ஹிஸ்ட்ரி எடுக்கிறீங்களா, தமிழ் எடுக்கிறீங்களா, இங்கிலீஷ் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். எந்த பாடத்துக்கு பிஎட் படிக்க விரும்புகிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அது கொடுத்துங்க. அடுத்து ஓகே. நீங்கள் அதிகபட்ச கல்வி தகுதி நேரம்னு சொல்கிறப்பல நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணாவே எம்ஏ முடிச்சிருக்கீங்களா. ஆனால் நீங்கள் வந்து இங்கே ஆல்ரெடி யூஜி தான் வச்சு அப்ளை பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் எம்ஏ முடிச்சிருக்கீங்கன்னா எம்ஏ கொடுங்க, எம்ஃபில் முடிச்சிருந்தா எம்ஃபில் கொடுங்க, பிஹெச்டி முடிச்சிருந்தா பிஹெச்டி கொடுங்க. இதிலே வந்து அவங்க கேட்பாங்க. ஓகேவா? அதை கிளிக் பண்ணாவே வரும். ஓகே. அந்த இது முடிச்சோடனே 3வது பேஜ் முடிச்சோடனே சேவ் கண்ணி கொடுத்துங்க. ஓகே. இதில் எதாச்சும் இல்லை நீங்கள் பேக் போகணுன்னா கூட சேவ் கண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாலே பேக் போயிட்டு எதாச்சும் திருத்ததாக இருந்தால் கூட திருத்திக்கிங்க. ஓகே. இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்தது 4வது பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு மதிப்பெண்கள் பதிவு செய்தல். ஓகே. இந்த இதை நல்லா கவனிச்சிக்கிங்க. இதில் வந்து என்னென்னா யூஜி டிகிரி மார்க்ஸ் வந்து கிரேடு டேபிள் சொல்கிறாங்க. ஓகே. அதான் அங்கேயே
முன்னாடி கேட்டிருந்ததில் மதிப்பீட்டு முறை நீங்கள் மார்க்ஸாக இல்லை கிரேட் கொடுக்குறீங்களான்னு அதே தான் நம்ம மார்க்ஸ் கொடுத்துருப்போம். ஓகே, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இருக்கும்ல, உங்களோட மார்க் லிஸ்ட்டை பார்த்தாவே அதில் இருக்கும். ஓகேவா, அதை பார்த்து பார்ட் 1னா தமிழ் வந்து மொத்த பாடங்களின் எண்ணிக்கை ஓகே, பார்ட் 1ல் வந்து மொத்தமாக எத்தனை பாடம் இருக்கோ அத்தனை பாடத்தை போட போகிறீங்க. ஒட்டுமொத்த அதிகபட்ச மதிப்பெண்கள் தர புள்ளிகள். ஓகேவா, அந்த இப்போ வந்து எத்தனை தமிழ் வந்து 4 செம்மு இருக்கும். ஒரு செம்முக்கு 100 மார்க்னாலும் 4 செம்முக்கு 400. ஓகேவா, இது 4 பாடம் மொத்த பாடங்கள் இன்றைக்கி 4 போட போகிறீங்க. இங்கே ஒட்டுமொத்த பாடம் மதிப்பெண்கள்லாம் 400 போட போகிறீங்க. இங்கே 400க்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க நீங்கள்? ஓகேவா, டோட்டலாக 4 செம்மு தமிழ் வருதா, பார்ட் 1னா தமிழா, அப்போ 4 செம்முக்கு நீங்கள் எத்தனை தமிழில் 400க்கு எத்தனை மதிப்பு மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை போட்டிங்கன்னா போட்டுருங்க. இந்த சைடு வந்து தானாகவே அதுவே வந்து என்னது நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ்னு அதே வந்து கால்குலேட் பண்ணி வந்துடும். இந்த நான் மொத்தம் 4 கட்டம் இருக்குல்ல, இந்த 4வது கட்டத்தில் அது பார்ட் 2னா இங்கிலீஷு, அதேமாரி இப்போ 4 செம்மு 4 இது இருக்கும், அப்படியே போட போகிறீங்க. பார்ட் 3னா உங்களோட மேஜர் அண்டு அலைடு பேப்பர் இருக்கும். ஓகேவா, பார்ட் 3னா மேஜர் அண்டு பார்ட் 3னா உங்களோட மேஜர் அண்டு அலைடு பேப்பர் இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்தா மேஜர் அலைடு எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுங்க, அதுலேயே வந்து உங்களோட மார்க் லிஸ்ட்லேயே காமிக்கும். அலைன்னா வந்து ஏ இருக்கும். ஓகேவா, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த கோடு இருக்குல்ல, அதில் வந்து அலைன்னா பார்ட் 3 எல்லாமே மேஜர் அண்டு அலைடு தான். அதனால் வந்து அது டோட்டலாக எத்தனை பேப்பர் இருக்கோ அத்தனை பேப்பர் வந்து மொத்த பாடங்கள் எண்ணிக்கையில் போட்டுருங்க. இதில் வந்து ஒட்டுமொத்த தரப்புள்ளிகள்லாம் அந்த மொத்த பாடம் இப்போ வந்து ஒரு பேசிக்காக சொல்கிறேன், ஒரு 15 பாடம் இருக்குன்னு வச்சுக்கேன். இந்த கட்டத்தில் வந்து பார்ட் 3ல் வந்து ஃபஸ்ட்டு மொத்த பாடங்கள் எண்ணிக்கையில் வந்து 15 போட்டுருங்க. அப்போ 15 × 100னா 1500 மார்க்கு. இந்த அடுத்தது வந்து தாங்கள் பெற்ற ஒட்டுமொத்த மதிப்பெண்கள்னு சொல்லிக்கலாம். 1500க்கு நீங்கள் எத்தனை மார்க் போட்டுறீங்களோ அது வந்து இந்த கட்டத்தில் போடுங்க. போட்டிங்கன்னா 4வது இதில் வந்து மார்க்ஸ் காமிக்கிறதுல மதிப்பெண்கள் விழுக்காடு அதில் வந்து தானாகவே வந்துடும். அதேமாரி பார்ட் 4னால் வந்து NME நான் மேஜர் எலெக்டிவ் பேப்பர் இருக்கும். ஓகேவா, அது வந்து எத்தனை போடுங்க. அதில் வந்து எத்தனை டோட்டல் மார்க் இப்போ 4 போட்டிங்கன்னா 400, அந்த 400க்கு எத்தனை போட்டிங்க அதை போடுங்க. இங்கே வந்து மதிப்பெண் வந்துடும். பார்ட் 5 வந்து இது 2 3 பேப்பர் இருக்கும், ஒரு பேப்பர் இருக்கும், 2 பேப்பர் கூட ஒரு பேருக்கு அதை போடுங்க. ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் கன்னியூ, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, உங்களுக்கு புரியுதில்ல? பார்ட் 1னா தமிழ், பார்ட் 2னா இங்கிலீஷு, பார்ட் 3னா மேஜர் அண்டு அலைடு இருக்கும், பார்ட் 4னா NME. ஓகேவா, நான் மேஜர் பேப்பர் சொல்லுவாங்கள்ல. ஓகேவா, அது எல்லாமே இருக்கும். பார்ட் 5ல் வந்து ஒரு சில இந்த சாஃப்ட் ஸ்கில்லு, இந்த உங்களுக்கு இந்த வேல்யூ எஜுகேஷன், இதேமாதிரி ஒரு சில சப்ஜெக்ட் ஒரு சில டிபார்ட்மெண்ட் வேறு மாதிரி கூட வரும். அந்த பேப்பர் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த டேபிள். ரொம்ப பார்த்து எண்ணி கரெக்டாக போடுங்க. தமிழில் எத்தனை மார்க்கு, எத்தனை பேப்பரு, இத்தனை மார்க்குக்கு இத்தனை மார்க் நீங்கள் எடுத்துருக்கீங்க. அதேமாரி இங்கிலீஷ் எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்க. உங்களோட மேஜர் அலையில் எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் மேஜரில் எத்தனை பேப்பருக்கு எத்தனை மார்க்கு, நீங்கள் எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்க. இதெல்லாம் போட்டால் இந்தாண்ட மதிப்பெண் தானாகவே விழுக்காட்டில் வந்துடும். ஓகேவா, எத்தனை பர்சன்டேஜ்னு. ஓகே, இதில் ஏதாச்சும் நல்லா பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னா சேவ் பண்ணி கொடுத்துட்டு அடுத்தது வந்தீங்கன்னா யூஜி மேஜர் சப்ஜெக்ட் சொல்லி இளநிலை முதன்மை பாடம்னு சொல்லி கேட்கும். அதே தான் இங்கே பார்த்தோம்ல, அதே தான் இதெல்லாம் கொடுத்துட்டிங்களா, போட்டோம்ல, அதே தான் இங்கே வருங்க. ஓகே, இது கொடுத்துருங்க. அதுக்கப்புறமேலுக்கு பிஜி மேஜர் சப்ஜெக்ட் முதல்நிலை பாடம், இதுவும் அதேமாதிரி தான். டோட்டல் சப்ஜெக்ட் மொத்தமாக எத்தனை பேப்பரு, ஏன்னா பிஜியில் மொத்தமாக 2 வருஷம் தான் படிச்சிருப்பீங்க, 4 செம்மு தான். டோட்டலாக எத்தனை பேப்பரும் போட போகிறீங்க, எவ்வளோ மார்க்குன்னு போட போகிறீங்க, எவ்வளோ அந்த மொத்த மதிப்பெண்களுக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்களோ போட்டிங்கன்னா இங்கே உங்கள் பர்சன்டேஜ் தானாக அதே காமிச்சிரும். அதே தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கொடுத்தவங்களுக்கு அடுத்து 5வது என்ன பண்ணணும்னா கல்லூரிகளை தேர்வு செய்தல். 5வது என்னன்னா கல்லூரிகளை தேர்வு செய்தல் வந்துருச்சு. ஓகேவா, தற்போது கல்லூரிகளை தேர்வு செய்தல் பதிவுக்கான இணையதள பக்கம் தங்களது கணினியில் தெரிய வரும். ஓகேவா, தேர்வை தேர்ந்தெடுப்பதற்கு முன் எங்கள் வழிமுறைகளை படிக்கவும். தொடர்வதற்கு முன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கிய விவரங்கள் உள்ளன. அவை கீழே உள்ள பட்டியலில் உங்களுக்கு இதெல்லாம் படித்து பார்த்து நீங்கள் உங்கள் கல்லூரி மற்றும் பாடப்பிரிவினை தேர்ந்தெடுப்பதற்கு முன் கீழ்காணும் வழிமுறைகளை படிக்கவும். தொடர்வதற்கு முன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விவரங்கள் கீழே உள்ளன. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் படிப்புகளின் எண்ணிக்கையில் வரம்பு இல்லை. SC SCA ST. ஓகே, விண்ணப்பதாரர்கள் வந்து ஓகே இவங்கெல்லாம் வந்து 250 ரூபா கட்டணும். மற்றவர்களுக்கு வந்து 500 ரூபா. ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதான் சொல்லியிருக்கேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்வுகள் வந்து மறுவரிசைப்படுத்தல் பட்டியலில் இருந்து உங்கள் விருப்பப்படி ஓகே அது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு கல்லூரிகள் அதே காமிக்கும். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க.
ஓகே அப்படியே திரையில் வந்து இப்படி வரும். ஓகேவா, ஃபில்டர் காலேஜ் டிஸ்ட்ரிக்ட் உங்கள் ஓகே டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் வருது, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் காலேஜ் படிக்கலாம். கவர்மெண்ட் காலேஜ்னால் அதுக்குன்னு சொல்லிருப்பேன் ஒரு 7 காலேஜ், அந்த காலேஜ் கிளிக் கொடுக்கணும். நீங்கள் மேலே கொடுத்துருப்பீங்களே அந்த காலேஜ் வந்து நீங்கள் கொடுக்குற ஓகே காலேஜ் நேம் வருதில்ல, அதில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு சில படிப்பு ஒரு சில காலேஜில் இருக்காது. இப்போ வந்து காமர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரத்தநாடு காலேஜில் மட்டும்தான் இருக்கும். அப்போ வந்து என்னென்னா நீங்கள் அப்போ ஒரத்தநாடு தான் காமிக்கும். அப்போ நீங்கள் போய் மாற்றிக்கணும். அதனால் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். இதுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறீங்கன்னா இதிலே வந்து அதாவது அந்த வெப்சைட் உள்ள வந்து வெப்சைட் உள்ள வந்துச்சிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே வந்து 3-4 பார் மாரி கோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களோட ஓகே இது டோட்டல் டீட்டெயில்ஸ் தான் அதிலே இருக்கும். எங்கெங்கே என்னென்ன படிப்பு இருக்குது, எந்தெந்த காலேஜில் என்னென்ன படிப்பு இருக்குது, எந்தெந்த கோர்ஸ் எந்தெந்த காலேஜில் இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவோம். அதை பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய படிப்பு மேக்ஸிமம் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸ் மேஜரு இதெல்லாமே எல்லா காலேஜ்லையுமே இருக்கும். ஓகேவா, ஹிஸ்ட்ரி எல்லா காலேஜ்லேயும் இருக்கும். ஜாகிரஃபி ஒரு சில காலேஜில் தான் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸு ஒரு சில காலேஜ் தான் இருக்கும் இந்த மேஜர். ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப நீங்கள் பார்த்துக்கணும். அதனால தான் இந்த காமர்ஸ் எக்கனாமிக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரத்தநாடு காலேஜில் இருக்குது. இதேமாரி ஒரு சில கல்லூரியில் இருக்காது. அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது தெளிவாக பார்த்து எடுக்கணும். அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் திரும்பி மாற்றி கொடுத்தா கூட அதில் வந்துடும். பிரான்ச் நேம் இதெல்லாம் காமிக்கும், போட்டுருங்க. காலேஜ் கோடு அதான் சொன்னல, அந்த டீட்டெயில்ஸை வந்து வழிமுறைகள் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த காலேஜோட கோடு நம்பர் என்ன 101, 102, 103, 104, 105, 106, 107 இருக்கும். இது 101லேருந்து 107 வரையுமே கவர்மெண்ட் காலேஜுகள். ஓகேவா, அந்த கோடு போட்டுருவீங்க. செலக்ட் கேட்டகரி இதெல்லாம் போட்டோன்னே செலக்ட் கோர்ஸ் அகாடமிக் இதெல்லாம் போட்டோன்னே இதில் இருக்க பாருங்கள். நல்லா பார்த்துங்க. சொன்னால 101, 102 இப்படி இருக்கா. இப்போ வந்து 101 நீங்கள் எடுத்துருக்கீங்க. கோர்ஸ் கோடு அது இதுன்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து என்னன்னா சைதாப்பேட்டை காலேஜ். ஓகேவா, இப்படி தான் இருக்கலாம். நீங்கள் அதேமாரி கேட்கலாம், ஒரே காலேஜ் தான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் 2-3 காலேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஓகேவா, இதில் எடுக்கும்போது வந்து நீங்கள் முன்னாடி போயிட்டு ஃபஸ்ட்டில் இந்த வெப்சைட்டில் வந்தோடனே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து ஒரு மூலையில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அது ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, அந்த காலேஜ் கோர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இது கொஞ்சம் வெளியே கூட பேக் வந்து கூட நீங்கள் போய் எல்லாம் பார்த்துட்டு எங்கெங்கே படிப்பு எந்தெந்த காலேஜ் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி வந்து நீங்கள் வேறு காலேஜும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தமிழ் படிக்கிறீங்கன்னா ஒரே காலேஜில் போட தேவையில்ல, 2 காலேஜை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் போட்டுட்டு ஓகே எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து சேவ் கன்னியூ கொடுத்துருங்க. ஓகேவா, இதெல்லாம் முன்னோட்ட பகுதினா நம்ம ஏற்கனவே நம்ம போய் பார்க்கலாம். அதை நம்ம வந்து பணம் கட்டுறதுக்கு முன்னால். ஓகேவா, அந்த பணம் கட்டுறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் என்னென்னா அப்ளை பண்ணுறீங்களோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அல்லது ஏதாச்சும் எடிட் பண்ணால் கூட மாற்றினா கூட மாற்றிக்கலாம். ஓகேவா, மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமேலுக்கு என்ன வரீங்கன்னா ஓகே கன்னியூ கொடுத்துட்டு உங்களோட பணம் கட்டுற பகுதிக்கு வந்துடுங்க. பணம் கட்டுற இடத்துக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேங்க் இருக்கும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கும், கனரா பேங்க் இருக்கும், HDFC இருக்கும், இன்னும் கனரா பேங்க்கு, ஆமாம் பேங்க் ஆஃப் பரோடான்னு நினைக்கிறேன். இந்த 4 பேங்க் இருக்கும். ஓகேவா, இந்த 4 பேங்க் மூலயமா QR கோடு இருக்கும். எப்படி வேணால் அல்லது உங்கள் ATM கார்டு வச்சு கூட நீங்கள் வந்து பணம் கட்டிக்கலாம். அங்கே பாருங்கள், கூகுள் பே, பேடிஎம் இதெல்லாம் இருக்குது. இன்டர்நெட் பேங்கிங்கு, UPI இது மூலயமா நீங்கள் வந்து பணம் கட்டிக்கலாம். SC/ST இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 250, மற்ற மாணவர்கள் எல்லாம் 500 இருக்கும். ஓகே, இப்போ கண்டினியூ பே சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓகே. அதுக்கப்புறமேலுக்கு கடைசியாக வந்து அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆவதாக வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இதான் ஒரு மாடல் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணது எல்லாமே இப்படி தான் உங்களோட அப்ளிகேஷன் இருக்கும். இந்த மாடலையும் வேணால் காமிக்கிறேன், அப்படியே பார்த்துக்குங்க. அவர் இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம்ல, UG மார்க்ஸ் எப்படி கொடுத்தோம்னு சொன்னால இங்கே பாருங்கள். இப்போ பார்ட் 1 7 பேப்பர்னு வச்சிங்களேன். இப்போ பார்ட் 1 எத்தனை பேப்பரா, 7 பேப்பர்னா 700, 700க்கு எத்தனை மார்க் எடுத்துருக்காங்களா, இங்கே ஸ்ட்ரைட்டாக பர்சன்டேஜ் வந்துருச்சா. இப்போ பார்ட் 2, பார்ட் 3 இதேமாரி எத்தனை பேப்பர் இருக்கா அப்படி இங்கே வந்துருச்சா பர்சன்டேஜ். அவ்வளோதான், இதே தான். இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரும். உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் அப்படியே இது பண்ணி நார்மலாக இதான் உங்களோட இது வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறமேலுக்கு டிக்கெட் வெரிஃபிகேஷன் வேணும், டேட் அண்ட் ஓகே. உங்களோட இன்னொன்று கேட்டிங்களே, உங்களோட வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்கிறீங்களா, உங்களோட TC சர்டிஃபிகேட்டு, 10th 12th மார்க் லிஸ்ட்டு, அதுக்கப்புறமேலுக்கு பார்த்தீங்கன்னா
அப்படியே பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபோர்ட்ஸ், அது எக்ஸ் சர்வீஸ் மேன், அது டிசபிலிட்டி இருந்தால் அது, என்சிசி இருந்தீங்கன்னா என்எஸ்எஸ், என்சிசி இருந்தீங்கன்னா இதுதான், வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? ஃபோட்டோ ஃபிண்ட் அப்ளிகேஷன், சிக்னல் ரெகுலேஷன் டிக்கெட், ஓகே சப்மிட்டட். ஓகே, இதாங்க. இதை வந்து இதான் உங்கள் ஃபார்ம் எல்லாம் டவுன்லோட் பண்ணிப்பீங்க. இதான் உங்கள் ஃபார்மு, வேறு எதுவும் இல்லை. ஓகே, இதெல்லாம் தெளிவாக சொல்லிருப்போம்னு நினைக்கிறேன். நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் முதலே சொன்னேன்ல, என்னென்னா வந்து அந்த வெப்சைட்டில் போனோடனே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு இந்த மூலையில் ஒரு நிமிஷம் இருங்க, குறைச்சிக்காதீங்க, அதை மட்டும் காமிச்சிடலாம். ஓகே, இந்த மூலையில் பார்த்தீங்களா அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் லோகோ இருக்குல்ல, அந்த லோகோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த 3 கோடு இருக்கா, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த குயிக் லிங்க்ஸ் வருதுல்ல, இதில் போய்ட்டு உங்களோட எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். வழிமுறைகள், ஓகே, பிஎட் கைடு, இந்த கல்லூரிகளின் பட்டியல் இருக்குல்ல, இது ஓகே கொடுத்து பார்க்கலாம். சேர்க்கை வழிகாட்டுதல், இதில் போனீங்கன்னா வச்சுங்க உங்களுக்கு எல்லாம் டீட்டெயில்ஸ் வந்துடும். அதை வச்சு ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடும் நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட், எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திப்போம். எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஓகே, வாழ்த்துக்கள்.